இப்போ ரீஜன்ல 17வது இடத்துல இருக்க நம்ம சதீஷ் ப்ரோ கூட தான் இந்த ஒரு மேட்சை ப்ளே பண்ணிருந்தோம். இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, வெறித்தனமா இருக்கும். மேட்ச்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்களுமே பாக்குற நம்ம எல்லாரையும் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருந்தோம். ஆனா கடைசில இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நம்ம வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ பாக்குற 99% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரோ நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. 99% இருந்து 98% வந்திருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருப்பீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் தட்டி விட்டுருங்க. பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் எல்லாரும் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. எனக்கு ஆப்போசிட்ல இப்போ ஒரு டீமே இருக்கானுங்க. அவங்க அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நானும் ஸ்ட்ராட்டஜியா போயிட்டு வீட்டு மேல ஏறி நின்னுட்டேன். ஒருத்தர் தான் வர விட்டு மண்டையிலே போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். அது தெரியாம அவங்கிட்ட அடி வாங்கி செத்து போயிருவேன்.